Taste the Daily. போகி பண்டிகை நாளில் நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியின் போதிய விழிப்புணர்வு இல்லாமை மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதற்கு சான்றாக சென்னை மட்டுமன்றி தமிழகத்தின் பல பகுதிகளிலும் புகைமூட்டம் அதிகரித்து சுவாச கோளாறு ஏற்படும் அவலம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அரசு அலட்சியம் காட்டுவதாக விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் விழிப்புணர்வை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னையில் பனிமூட்டம் அதிகரித்த நிலையில் போகி பண்டிகை அன்று காற்றின் தரம் 912 தொட்டு மிகவும் மோசமான நிலையை எட்டியது. பிளாஸ்டிக், டயர் போன்ற அதிக மாசு ஏற்படுத்தும் பொருட்களும் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை திமுக அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் வழங்கவில்லை என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் மெத்தனத்தால் சென்னையில் காற்று மாசு குறியீடு 900 கடந்ததால் சுவாசிக்க முடியாமல் முதியோர்களும் சிறுவர்கள் கடும் அவதி. நகரின் பல்வேறு பகுதிகளில் பனி மூட்டத்துடன் புகை மூட்டமாக காணப்படுவதால் வெளியே செல்லவே அச்சப்படும் மக்கள். போகி பண்டிகையை ஒட்டி பழைய பொருட்கள், டயர்கள் எரிக்கப்பட்டதால் உருவான அதிக அளவிலான புகை மூட்டத்தால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிப்பு. உள்நாட்டு, வெளிநாட்டு விமானங்கள் தாமதமானதோடு ரத்தும் செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதி. போகி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் நிலவி வரும் அதீத புகை மூட்டம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இன்று 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 10 விமானங்கள் 1 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதி. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழக மக்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வாழ்த்து. உழவர் பெருமக்கள் தங்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்றிட கழக ஆட்சி காலங்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் தீட்டப்பட்டு சீரிய முறையில் செயல்படுத்தப்பட்டது எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் பரிசுகளை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி வழங்கினார். புரட்சித் தமிழருக்கு மனமகிழ்ச்சியுடன் மாற்றுத்திறனாளிகள் நன்றி தெரிவித்த நிலையில் சமூக நலனில் அக்கறை காட்டும் இந்த அர்ப்பணிப்பு அனைவரது இதயங்களையும் தொட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயகமாக இந்தியா திகழ்வதில் பெருமை கொள்வதாகவும் வளமான தமிழ் பாரம்பரியங்களின் உன்னதமான அடையாளமாக பொங்கல் பண்டிகை திகழ்வதாகவும் பெருமிதம். டெல்லியில் மத்திய அமைச்சர் எல். முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என தமிழில் தனது உரையை தொடங்கிய பிரதமர் விவசாயிகள் உடனான உறவை பிரதிபலிக்கும் பண்டிகையாக பொங்கல் பண்டிகை இருப்பதாக பெருமிதம். இனிய பொங்கல் நல்வா கலத்துக்கள் வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து. தமிழ்நாட்டை கோரப்பிடியில் இருந்து மீட்கும் வாய்ப்பை பயன்படுத்தி தீமைகளை விலக்கி நன்மைகள் நிறைக்க உறுதியேற்போம் என்றும் அறிக்கை. தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு 2 மாதங்கள் ஆகும் நிலையில் அதன் முடிவுகள் வெளியிடப்படாமலும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் பட்டியலை வெளியிடாமலும் காலதாமதம் செய்யும் ஸ்டாலின் அரசுக்கு கண்டனம். கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள்
அடுத்த 2 ஆண்டுகளில் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த காலதாமதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என பாமக தலைவர் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான கால்கோள் நாட்டும் விழா விமரிசையாக நடைபெற்றது. அதிமுக எம்பி டாக்டர் மா தனபால், மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் பிரவீன்குமார், அதிமுக முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் தனியார் பேருந்துகளை அதிக வாடகைக்கு எடுத்து இயக்கும் அரசு போக்குவரத்து கழகம் சென்னையில் இருந்து கூடுதலாக அரசு பேருந்துகளை இயக்காமல் தனியாரின் லாபத்திற்காக மக்களின் வரிப்பணத்தை ஸ்டாலின் மாடல் அரசு வீணடிப்பதாக பொதுமக்கள் கடும் சாடல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்ட மக்கள் பலரும் சொந்த ஊருக்கு படையெடுத்திருப்பதால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலையில் போக்குவரத்தை சீர் செய்ய முடியாமல் காவல்துறை திணறல். சென்னையில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட போது கைதான பகுதி நேர ஆசிரியர்களில் ஒருவர் தற்கொலைக்கு முயற்சி. விடியாத ஸ்டாலின் அரசால் அளித்த வாக்குறுதி மோசடியால் மனித உயிரை விளிம்புக்கு தள்ளிய கொடூரம். பணி நிரந்தரம் செய்வதாக கூறி ஆட்சிக்கு வந்த விடியாத திமுக அரசு பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் தங்களை கண்டுகொள்ளாததால் ஆசிரியர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்று உயிருக்கு போராடி வருவதாக பகுதி நேர ஆசிரியர்கள் கண்டீர். கள்ளச்சாராய சாவிற்கு 10 லட்சம் ரூபாயை வாரி வழங்கிய ஸ்டாலினின் நெஞ்சில் இரக்கம் பிறக்காததால் கருப்பு பொங்கலை கொண்டாடும் தங்களின் போராட்டம் தொடரும் என்றும் சூளுரை. செய்யாம நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே 181 நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நீங்க செய்யாம போனா வேற யாரு செய்வாங்க? அதனால திமுக அரசு நம்பி தான் நாங்க ஓட்டு போட்டு உங்களை அரியணை ஏற்றி நாங்க நல்லா இது வரைக்கும் நாங்க பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு உயிரா நாங்க பலியா இருக்கிறோம். எங்களை குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க, ஸ்பாட்டுக்கு அறிவிப்பு கொடுக்குறீங்க, எல்லா சலுகைகளை செய்கிறீங்க. பகுதி நேர ஆசிரியர் நடு ரோட்ல இன்னைக்கு 6 நாளா சோறு தண்ணி இல்லாம மண்டபத்துக்கு விளையிறோம், அழுவுற கஷ்டப்படுறோம். நடு ரோட்ல ஊர்ல இருந்து நாங்க கஷ்டப்படுறோம். ஆனா நீ எங்களுடைய கோரிக்கைகளை ஒரு நாள் நிறைவேற்றத்துக்கு உங்களுக்கு பார்வை இல்லை, கருணை இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. இதனால நாங்க தொடர் போராட்டம், வலுவான போராட்டம், வாய்வாசாவ போராட்டம் நாங்க எடுக்கலான்னு இருக்கிறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருப்பூரில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் சொந்த ஊர் வருகை. சொந்த ஊரில் பாரம்பரிய வேளாண் வழிபாடு, பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் ஆகிய ஏற்பாடுகள் தீவிரம். பிரதமரின் புதிய அலுவலகத்திற்கு மகர சங்கராந்தி தினமான இன்று இந்திய பிரதமர் மோடி இடமாற உள்ளார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் டெல்லி சவுத் பிளாக்கில் இருந்து பிரதமர் அலுவலகம் புதிய கட்டிடத்திற்கு இடம் மாறுவது இதுவே முதல் முறை. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை திருவொற்றியூரில் 9ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த டியூசன் மாஸ்டர் போக்சோவில் சிக்கினார்.
நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளை தொடர்ந்து சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்களும் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 7ஆம் வகுப்பு தோழியை பார்க்க வந்த 12 வயது சிறுமியை இருசக்கர வாகனத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்த தோழியின் தந்தை போக்சோவில் சிக்கினார். சீர்கெட்டு போன திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் ஆவேசம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்த சிறுவன் உள்ளிட்ட இருவர் 75 மாத்திரைகள், 2 செல்போன்கள், 5000 ரூபாயுடன் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் நீதி போதனைகள் மாணவர்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, போதை மாத்திரைகள் தடையின்றி கிடைப்பதாக பொதுமக்கள் சாடல். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போதை மாத்திரை விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கொடுமை. கோவை மாநகரில் குட்கா விற்பனையை தடுக்க தவறிய காவல்துறையின் மெத்தனத்தால் குட்கா, போதை பழக்கம், பட்டி தொட்டிகள் எல்லாம் பரவியுள்ளதாக எழும் விமர்சனம். ஒரே நாளில் 22 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது சாதனை அல்ல, திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையின் வெளிப்பாடு என மக்கள் விமர்சித்துள்ள நிலையில் கோவையின் எதிர்காலம் ஆபத்தான விளிம்பிற்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே மதுபோதையில் மனைவியை கொன்ற நபர் தானும் தற்கொலை செய்து கொண்டதால் பரபரப்பு. போதை மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் டாஸ்மாக் மட்டுமின்றி கள்ளச்சந்தையிலும் கட்டுக்கடங்காமல் மது விற்கப்படும் நிலையில் போதைக்கு அடிமையாகும் நபர்களால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியுமோ என பொதுமக்கள் வேதனையுடன் கேள்வி. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் இளம்பெண் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்ததால் அதிர்ச்சி. குற்றங்களை தடுக்க திறனில்லாமல் குற்றவாளிகளை எப்படி பிடித்தோம் என கதை சொல்லும் ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் அழகம்பாள்புரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஜல்லிக்கட்டில் இளைஞரை பங்கேற்க விடக்கூடாது என்பதற்காக வெட்டி கொலையா என சந்தேகம். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் எதற்கெடுத்தாலும் கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே 77 வயதான மூதாட்டியின் வீட்டை தனது இடம் என கூறி தனிநபர் கும்பலுடன் வந்து இடித்து தரைமட்டமாக்கியதுடன் மூதாட்டியையும் தாக்கி அராஜகம். சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்க விடியாத அரசின் ஏவல் துறை முன் வரவில்லை என மூதாட்டியின் மகன் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் ஆன்லைன் மூலம் கேரள லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த தந்தை, மகன் சிக்கினர். தமிழகத்தில் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு தடை உள்ள நிலையில் காவல்துறையினரின் அலட்சியத்தால் வெளிமாநில லாட்டரி சீட்டு விற்பனை தங்கு தடையின்றி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு MBA படித்து வரும் மாணவி யுவஸ்ரீ மெரினா காமராஜர் சாலையில் உள்ள நேப்பியர் பாலத்தில் இருந்து குவ்வமாற்றில் குதித்து தற்கொலை. விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால்
பொது இடங்களில் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் டாஸ்மாக் கடைகளில் காலாவதியான மது விற்க அழுத்தம் கொடுக்கப்படுவதாக விற்பனையாளர்கள் வேதனை. காலாவதியான 16 கோடி ரூபாய் மதிப்பீடான மது பாட்டில்களை பொங்கல் பண்டிகைக்கு முன் விற்பனை செய்ய விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு திட்டமிட்டுள்ளதற்கு ஊழியர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சியைப் போல கோவையிலும் பல உயிர்களை காவு வாங்க ஸ்டாலின் திட்டமிடுகிறாரா என பொதுமக்கள் கேள்வி. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஹெல்த் கேம்ப் பகுதிகளில் நூற்றாண்டுகளை கடந்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியை நவீனப்படுத்தி மாணவர் சேர்க்கையை ஊக்கப்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. வரலாற்று சிறப்புடன் பல தலைமுறைகளை கடந்து செயல்படும் அரசு பள்ளிகளை ஃபெயிலியர் மாடல் அரசின் பள்ளி கல்வித்துறை மேம்படுத்தாமல் அளிப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே ரீல்ஸ் மோகம் காரணமாக தண்டவாளத்தில் இருந்து இரும்பு கிளிப்புகளை அகற்றி அதன் மீது மரக்கட்டைகளை வைத்து ரயிலை கவிழ்க்க முயற்சி இளைஞர் சிக்கினார். ரீல்ஸ் மோகத்தாலும் விடியாத அரசின் காவல்துறை முறையான வழிகாட்டுதல்களை வழங்காததாலும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு அவற்றை இளைஞர்கள் வீடியோ எடுக்கும் வழக்கம் அதிகரிக்கும் அவலம். சென்னையில் தொடர் நகைப்பறிப்பில் ஈடுபடும் மயக்க மருந்து மோகினிகளால் பொதுமக்கள் அச்சம். தொடர்ந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவோரை திறனற்ற விடிய அரசின் காவல்துறை கண்காணித்து கைது செய்யாததால் பொதுமக்கள் உடைமைகளை இழந்து அவதியுறும் நிலை. தென்காசி மாவட்டம் ஊத்துமலை பாரதி நகரில் பத்திர எழுத்தர் அலுவலகத்திற்குள் புகுந்து முகமூடி கும்பல் கத்தி முனையில் 10 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றதால் பரபரப்பு. பட்டப்பகலில் கத்தி முனையில் கொள்ளை சம்பவங்கள் நிகழும் அளவுக்கு விடியாத ஆட்சியில் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே 3 இளைஞர்களை தாக்கி செல்போன்கள் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்ற விவகாரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் சிக்கிய நிலையில் 2 தலைமறைவு. மக்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் கூட முறையான பாதுகாப்பை வழங்க திறனற்ற நிலையில் தமிழ்நாட்டின் தலைநகரம் இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுப்பகுதிகளில் பனங்கிழங்கு விளைச்சல் அதிகம் இருந்தும் போதிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. பனை மரத்தையும் பனை விவசாயத்தையும் காக்க விடியாத அரசு உருப்படியான நடவடிக்கை எடுக்கவில்லை என சாடல். சிவகங்கை அருகே படமாத்தூரில் இயங்கி வரும் தனியார் சர்க்கரை ஆலையில் பராமரிப்பு பணியின் போது விஷவாயு தாக்கி 2 அப்பாவி தொழிலாளர்கள் பலி. தீயசக்தி திமுக ஆட்சியில் தொழிலாளர் நலத்துறை என ஒரு துறை செயல்படுகிறதா? அது தொழிற்சாலைகளில் தொழிலாளர் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கிறதா எனவும் மக்கள் ஆவேச கேள்வி. கடந்த ஆண்டில் நாட்டின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி ரூபாய் 4 லட்சம் கோடியை கடந்துள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. நடப்பாண்டில் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படுவதால் தொழில்நுட்ப வளர்ச்சி மேலும் வேகமெடுக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி துறையூர் பாலக்கரையில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்து தவறி விழுந்தவர்களை காப்பாற்ற முயன்ற பெண் காவலரை கையில் கடித்த போதை ஆசாமி. தீயசக்தி திமுக ஆட்சியின் நிர்வாக திறனின்மையால் போதையின் பிடியில் சிக்கி தமிழ் சமூகம் எந்த அளவிற்கு சீரழிந்துள்ளது என்பதற்கு இச்சம்பவமே சாட்சி என பொதுமக்கள் சாடல்.
சென்னை கண்ணகி நகர் அருகே வெளியூர் சென்றவரின் வீட்டில் புகுந்து 2 சவரன் நகை திருடப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் காவல்துறை அலட்சிய போக்கில் முறையான ரோந்து பணிகளில் ஈடுபடாத காரணத்தால் அடிக்கடி கொள்ளைகள் நிகழ்வதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை வானகரத்தில் பைனான்சியர் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளி, 12 லட்சம் ரூபாய் கொள்ளை. குற்றச்சம்பவங்கள் மற்றும் கொள்ளைகள் நிகழ்ந்த பின் தீவிரமாக பணியாற்றுவது போல் பேட்டியளிக்கும் காவல்துறையினர் தடுப்பு நடவடிக்கைகளில் விழிப்புணர்வுடன் செயல்படாதது ஏன் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெண் வழக்கறிஞர் உட்பட 5 பேர் சேர்ந்து காவல் உதவி ஆய்வாளரை தாக்கி நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய காவலரை தாக்கி சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய வழக்கறிஞர் கொள்ளையடித்திருப்பது ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் எத்தகைய சீரழிவை சந்தித்துள்ளது என்பதை உணர்த்துகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையம் பேரூராட்சியில் நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்திருப்பதாக திமுக பேரூராட்சி தலைவரை கண்டித்து திமுக துணை பேரூராட்சி தலைவர் உட்பட திமுக கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. சொந்த கட்சியினரும் கூட்டணி கட்சியினரும் போராடும் அளவிற்கு உள்ளாட்சியை ஊழலாட்சி ஆக்கியதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சி என வாக்கு கேட்ட ஸ்டாலினின் சாதனை. கோவை மாவட்டம் தெற்கு உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் மாற்று மத காதல் திருமணத்திற்கு காரணமாக இருந்த பெண் மற்றும் அவரது தந்தை வெட்டப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் ஆணவ கொலைகளும் அராஜகங்களும் அதிகரித்துள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத ஸ்டாலின் சமத்துவம், சமூக நீதி என பேசுவது வெட்கக்கேடு என மக்கள் விமர்சனம். கோயம்பேடு மேம்பாலத்தில் அரசு பேருந்தை மடக்கி கல்லூரி மாணவர்கள் ஆட்டம் போட்ட காட்சி மாணவர் ஒழுக்கம் எந்தளவு சீரழிந்துள்ளது என்பதற்கான சாட்சி. கடந்த 4.5 ஆண்டுகளாக மாணவர்களை வழிநடத்த அரசு எந்த தெளிவான முன்னெடுப்பும் எடுக்காததால் சீரழிவை நோக்கி செல்லும் மாணவ சமூகம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட பின்னர் அடையாள அட்டை கட்டாயம் என ஸ்டாலின் அரசு உத்தரவிட்டிருப்பதால் சர்ச்சை. கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட போதும் இதே போன்றதொரு உத்தரவை பிறப்பித்தார்களே, அந்த உத்தரவு என்ன ஆனது? தோல்வியை மறைக்க வெற்று உத்தரவுகளை பிறப்பிப்பதால் என்ன பயன் என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் ஆலந்தூர் சிட்கோவில் இயங்கி வரும் தனியார் மருந்து ஆலையில் இருந்து வெளியேறும் கரும்புகை மற்றும் கழிவுகளால் காற்று, நிலத்தடி நீர் மாசடைந்திருப்பதாக புகார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் 8 வாரங்களுக்குள் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு கூட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் உடலில் காயங்களுடன் கால்வாயில் தொழிலாளியின் உடல் கிடந்த நிலையில் திட்டமிட்ட கொலையா என பொதுமக்கள் சந்தேகம். விடியாத திமுக ஆட்சியில் ஏவல்துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் ஆங்காங்கே சந்தேக மரணங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் பன்னீர் கரும்பு விளைச்சல் அமோகமாக இருந்தும் அரசு கொள்முதல் நடைமுறை திசை மாறி போயுள்ளதால் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் விவசாயிகள். அதிகாரிகளின் அலட்சியம், இடைத்தரகர்களின் சூழ்ச்சியால் தரம் குறைந்த கரும்புகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாகவும் தரமான கரும்புகள் நிலத்திலேயே தேங்கி கிடப்பதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு.
சென்னையில் ஸ்டாலினின் அலங்கோல ஆட்சியை அம்பலப்படுத்தும் விதமாக தொடர் போராட்டம் நடத்தும் ஆசிரியர்களை போராட்டம் தொடங்கும் முன்னரே தேடி தேடி கைது செய்யும் காவல்துறை. விடுதிகளுக்கே சென்று ஆசிரியர்களை கைது செய்யும் காவல்துறை. திருச்சியில் போக்சோ வழக்கில் சிக்கிய திமுக நிர்வாகியை கைது செய்யாதது ஏன் என ஆசிரியர்கள் ஆவேசம். திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊராட்சிகளுக்கு டிசம்பருக்குள் வழங்க வேண்டிய மரக்கன்றுகள் தேக்கம். 100 நாள் வேலை பணியாளர்களை கொண்டு மரங்கள் வளர்ப்பை ஊக்குவிக்க வேண்டிய ஸ்டாலின் அரசு கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 358 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அண்மையில் திறக்கப்பட்ட புதிய மருத்துவமனை கட்டிடத்தின் கழிப்பறை உரிய பராமரிப்பு இன்றி பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக நோயாளிகள் வேதனை. திறப்பு விழாவை கலராக விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு மருத்துவமனையை முறையாக பராமரிப்பது இல்லை என குற்றச்சாட்டு. நாகை அருகே வடிகால் கால்வாய் தூர் வாரப்படாததால் 2000 ஏக்கர் தாளடி பயிர்களை மழைநீர் சூழ்ந்தது. பயிர்கள் அழுகும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் வேதனை. ஸ்டாலின் அரசு குடிமராமத்து திட்டத்தை கைவிட்டதே இந்த அவல நிலைக்கு காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை வில்லிவாக்கம் அருகே தாதாங்குப்பம் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து குழாய் மூலம் கால்வாயில் கழிவுநீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் கொரட்டூர் ஏரியில் கலப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏரி நீர் மாசடைந்து அதை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை. நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் மீது கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு. விடியாத திமுக ஆட்சியில் காலாவதியான பழைய பேருந்துகளை வர்ணம் பூசி உரிய பராமரிப்பின்றி பேருந்துகளை இயக்குவதால் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிர்கள் பறிபோவதாக எழும் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மார்கழி நீராட்டு விழாவான எண்ணெய் காப்பு உற்சவம் கோலாகலம். சௌரி திருமஞ்சனம் மற்றும் மூக்குத்தி சேவைக்கு பின் காட்சியளித்த ஆண்டாளை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலையில் குவிந்த பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள். பந்தல் அரண்மனையிலிருந்து கொண்டுவரப்படும் திருவாபரணங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெறும் நிலையில் வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் குவிந்துள்ளதால் பலத்த பாதுகாப்பு. ஸ்ரீலங்கா கழுத்தறையிலேருந்து வந்திருக்கோம். என் பேர் மோகன் குருசாமி. நான் ஒரு 16 வருஷமாக சபரிமலைக்கு வரேன். நாங்கள் இந்த பையனை 22 பேர் வந்திருக்கோம். இந்த பையனை நாங்கள் ஜோதி தரிசனம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். வளமையாக 3 வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் ஜோதி தரிசனத்துக்கு வருவோம். நாய்க்கடியால் குழந்தை முதியோர் பாதிக்கப்பட்டால் மாநில அரசுகள் பெரும் தொகையை இழப்பீடாக வழங்க உத்தரவிட நேரிடும். தெருநாய் பிரச்சனையில் விதிகளை பின்பற்றி 5 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காதது குறித்து உச்சநீதிமன்றம் அதிருப்தி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள சிந்தாமணி பகுதியில் பனங்கிழங்கு சாகுபடி செய்தவர்கள் போதிய விளைச்சல் இன்றி விலையும் கிடைக்காமல் கடும் பாதிப்பு. போட்ட காசை கூட எடுக்க முடியவில்லை என வருந்தும் விவசாயிகள் நாள்தோறும் ஏதேனும் ஷோ நடத்தி விளம்பரம் தேடும் விடியாத அரசு தங்களுக்கும் ஏதாவது செய்யலாமே என விவசாயிகள் ஆவேச கேள்வி. போன வருஷம் 3 ரூபான்னு கொடுத்தோம் ஐயா, இந்த வட்டம் 2 ரூபா தான் ஐயா. கிழங்கும் விளைச்சல் கம்மி, பனங்கொட்டைகள் முளைக்கல, தண்ணி நின்றுச்சு, அதனால பாதிப்பு தான் எங்களுக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூசந்தையில் பூக்களின் விலை 5 மடங்கு உயர்ந்ததில் மக்கள் அதிர்ச்சி. பனிப்பொழிவால் உற்பத்தி குறைந்து விலை உயர்ந்ததில் பூக்களின் விலை வாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்ததால் வியாபாரிகளுக்கு லாபம், பொதுமக்களுக்கு ஏமாற்றம். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே சர்லங்கா கிராமத்தில் மின்கசிவு காரணமாக திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 40 வீடுகள் எரிந்து நாசம். தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என தகவல். அமெரிக்காவில் குடியேற்ற கட்டுப்பாடு தீவிரமடைந்த நிலையில் கடந்த ஒரே ஆண்டில் 8000 மாணவர் விசாக்கள் உட்பட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசாக்கள் ரத்து. குற்றச்சாட்டுகள், சட்ட மீறல்கள் காரணமாக குடியேற்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதிர்ச்சி அடைந்துள்ள வெளிநாட்டு மாணவர்கள்.
ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் பெரும் போர் வெடிக்கும் என கத்தார் எச்சரிக்கை. தூதரக ரீதியிலான அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டுமென கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கருத்து. ஈரானில் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வால் ஏற்பட்ட போராட்டம் மற்றும் வன்முறையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000-ஐ கடந்தது. உயிரிழப்புகளுக்கு பயங்கரவாதிகள் மற்றும் கலவரக்காரர்கள் நடத்திய வன்முறையே காரணம் என கூறும் கமேனி அரசு. பொருளாதார நெருக்கடியால் தொடங்கிய ஈரான் போராட்டம் ஆட்சி மாற்ற கோஷமாக வெடித்துள்ளது. இதுவரை நடைபெற்ற போராட்டங்களில் 2000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதால் பதற்றம் தொடர்கிறது. ஈரானில் நீடிக்கும் உள்நாட்டு கலவரம் காரணமாக இந்திய பாசுமதி அரிசி ஏற்றுமதி கடுமையாக பாதிப்பு. பண பரிமாற்ற தாமதம், ஒப்பந்த நிறுத்தம் காரணமாக உள்நாட்டு சந்தையில் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள், ஏற்றுமதியாளர்கள் கவலை. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இன்று மதியம் 1:30 மணிக்கு நடைபெறவுள்ள இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ள நிலையில் 2வது போட்டியில் வென்று தொடரை கைப்பற்றுமா என ரசிகர்கள் ஆர்வம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 6வது லீக் ஆட்டத்தில் குஜராத்தை வீழ்த்திய மும்பை. ஹர்மன்பிரீத் கவுரின் அதிரடியான ஆட்டத்தால் மும்பை அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி.